ஒவ்வொரு உயிரினங்களும் மதிக்கத்தக்கவைதான். மதிக்கத்தக்கவை என்று எவ்வாறு கூற முடியும் என்று கேட்டால், தன்னால் இயன்ற தனக்கு தேவைப்படுகின்ற காரியங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான். மனித ஜீவராசிகளும் மதிக்கத்தக்கவர்கள்தான். மனிதர்கள் அனைவரும் அவரவர் மதிப்பை அவர் உணர வேண்டும். ஏனென்றால் அவரவர் மதிப்பு அவரவருக்குத்தான் முதலில் தெரியும். நீ முதலில் உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வைத்துத்தான் மதிப்பானது என்னவென்று தெரிய வரும். அடுத்தவரும் உன்னை மதிப்பர். உன்னுடைய சாயலிலேயே நீ செயல்படும் பொழுதுதான் உன்னை மதிக்க அனைவரும் ஆசைப்படுவர். அடுத்தவர்களுக்காக உன் மதிப்பை குறைத்து கொள்ளாதே. வயதில் மூத்தவர்களையும் ஆசான்களையும் மதிக்க கற்றுக்கொள். ஆனால் அவர்களுக்காக உன் மதிப்பை குறைத்து அடிபணிந்து போவது தவறாகும். ஒவ்வொருவரும் தனது மதிப்பை அதிகரித்து கொண்டு மேம்படுத்த வேண்டும் என்றுதான் ஆசை கொள்வர். இந்த ஆசை ஒருவனை வளரச் செய்யும். தன் மதிப்பை குறைத்து கொள்ளும் அனைவரும் முன்னேற்றத்தை விரும்பாதவர்களும் முன்னேறுபவரை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டு மதிப்பை குறைத்து கொள்ளத்தான் விரும்புவர். தன் திறமையை அடுத்தவர் திறமையோடு ஒப்பிடாமல் தனது தனித்துவம் ஒன்றையே ஒரு திறமையாக கொண்டு இங்கு செயல்படுபவர்கள் ஏராளம். இவர்கள் தன் திறமைக்கு மதிப்பு கொடுத்து தன்னை ஒரு மதிக்கத்தக்க மனிதராக தனது திறமையின் மூலம் வெளிப்படுத்துவர். இவ்வாறு வாழும் வாழ்க்கையே உத்தம வாழ்க்கையாகும். இதை விடுத்து தன்னையும் தன் மதிப்பையும் தாழ்த்தி கொண்டு செயல்படுபவர்களை இந்த அகிலமும் தாழ்த்திதான் பார்க்கும். பேசும் தெளிவான மற்றும் நன்மை தரக்கூடிய செயல்களை செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு மதிப்பானது கூடிக்கொண்டேதான் போகும். இந்த வகையான மதிப்பானது குறையப் போவதில்லை. இந்த மதிப்பானது விலங்குகளுக்கும் பொதுவானவையே. சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற உயிரினங்கள் தனது பலத்தை வைத்துத்தான் மற்ற விலங்குகளை வேட்டையாடுகின்றன. தன் பலத்தை மதித்து அறிந்து செயல்படும் இந்த வகை உயிரினங்களாலேயே பயமின்றி சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட முடியும். இங்கு கூட முக்கியத்துவத்தை அறிந்து மதித்து நடப்பதாலேயே காரியங்கள் அனைத்தும் நிகழ்கின்றன. வேட்டையாடி உயிரினங்களை கண்டு மிரண்டு ஓடும் உயிரினங்கள் தன் மதிப்பை உணராமல் தான் ஒரு பலமற்ற உயிரினம் என கருதி கொள்ளும். தன்னால் தன்னை விட பெரிய உயிரினத்தை எதிர்த்து போராட இயலும் என்ற எண்ணம் உள்ள உயிரினங்கள் தன் தன்னம்பிக்கையை மதித்து நடக்குமாம். இந்த வகை உயிரினங்கள் நெடுங்காலத்திற்கு தனக்கு வரும் ஆபத்தை தன்னுடைய தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையை மதித்து செயல்படுவதன் மூலம் எதிர்த்து போராடும். ஆகையால் மதிப்பின் புனிதத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்பானது அனைத்தையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அவரவர் மதிப்பும் மரியாதையும் அவரவர் கைகளில் தான் உள்ளது. உன் மதிப்பு உனக்கே தெரியாமல் இருக்கும் வேளையில் கூட உன் மதிப்பை உனக்கு உணர்த்துபவர்களும் இருக்கத்தான் செய்கின்றன.